எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ்குமார் மோகனகிருஷ்ணன். நான் ராயல் கேர் ஹாஸ்பிட்டலில் முதியோர் நல மருத்துவராக இருக்கேன். என்னோட பழைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னாக்கா யூரினரி இன்கான்டினன்ஸ். அப்படின்னா என்னென்னா, நம்மளை அறியாமல் நம்மளோட உடம்புலேருந்து யூரின் லீக் ஆகுது. அது பேர் யூரினரி இன்கான்டினன்ஸ். இது ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இது நிறைய சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. வயசானவங்க கேட்டிங்கனாக்கா இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படின்வாங்க. அவங்க அன்றாட வாழ்க்கை இது ரொம்ப பாதிப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கன்னா கடைக்கு போகணுமோ இல்லை கல்யாணத்துக்கு போகிறவங்க விசேஷத்துக்கு போகிறாங்கன்னா கூட 10 வாட்டி யோசிப்பாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க போறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. இது யாருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, 10 பேர் எடுத்துக்கிட்டீங்க வயசானவங்கனாக்கா அதில் 3 பேருக்கு இருக்கும், சாதாரணமாக வீட்டில் வாழற வயசானவங்களுக்கு. இதே ரொம்ப முடியாமல் நர்சிங் ஹோமில் ரெசிடென்ஷியல் ஹோமில் அட்மிட் இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 பேரில் 5 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இதில் நிறைய காரணம் இருக்கு. ஏஜ் ஒரு ரீசன்னாலே இந்த ப்ராப்ளம் பெருசாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயசாகும்போது என்ன ஆகுதுன்னா, யூரினரி பிளாடரோட கெப்பாசிட்டி வயசாக கம்மியாயிட்டே போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாடர் மசில் அதோட கண்ட்ராக்ஷன் விரிவாகணும், சுருங்கணும், அந்த ப்ராப்பர்ட்டியை வயசாகும் போது இந்த நரம்புகள் கோளாறுனால அதுலயும் பிரச்சனை இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏஜ் ஆகும்போது இந்த பேசேஜ் ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆம்பளைங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் என்லார்ஜ் ஆச்சுனாக்கா அப்போ யூரினரி இன்கான்டினன்ஸ் வரும். லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த பேசேஜ் ஏஜ் ஆகும்போது சுருங்கிடும், அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க, அந்த ஹார்மோன் கோளாறுனால. அப்பயும் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இது தவிர பாத்தீங்கன்னாக்கா அந்த டிமென்ஷியான்றது பெரும்பாலும் ஓல்டேஜ்ல தான் வருது. டிமென்ஷியா வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, பிளாடர்ல ப்ராப்ளம் இல்லைனா கூட மைண்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எங்க போனோம் எப்படி போனோன்றது அந்த புரிதல் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி, வயசானவங்க நம்ம மாதிரி நார்மலா நடக்க இல்லாம ரொம்ப படுத்த படுக்கையா இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு அவசரத்துக்கு எந்திரிச்சு போறதுக்குள்ளேயே யூரின் வந்துறது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ மொபிலிட்டி, அதாவது படுத்த படுக்கையா இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியம். இதுல பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும், அதாவது ரிவர்சிபிள் ஃபேக்டர்ஸ். காமனா பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் யூசுவலா காய்ச்சல் இருக்கும், யூரின் போகும்போது கடுகடுன்னு இருக்கும், அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா வர மாதிரி இருக்கும் யூரின். அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் யூரின் டெஸ்ட்ல பண்ணிட்டு கல்ச்சர் டெஸ்ட் பண்ணாக்கா ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோன்னா கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடலாம். டெலீரியம்னு ஒரு கண்டிஷன் இருக்கு வயசானவங்களுக்கு. எப்படின்னா, திடீர்னு நேற்று வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கன்ஃபியூஸ்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அந்த டெலீரியம் காரணத்தினால கூட யூரினரி இன்கான்டினன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெலீரியம் இஸ் கம்ப்ளீட்லி கியூரபிள் வயசானவங்களுக்கு பர்டிகுலரா. மாத்திரைங்கனால கூட யூரினரி இன்கான்டினன்ஸ் வரும். எப்படின்னா டயூரிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ஃபெயிலியர், சில வியாதிக்கு பார்த்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்டா யூரின் நிறைய போற மாதிரி இருக்கும். அது ஹார்ட் ஃபெயிலியருக்கு தேவைதான். பட் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அந்த மாத்திரை கம்மி பண்ற சிச்சுவேஷன் வரும். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு திணறல் இருக்கும், கால்லாம் ரொம்ப வீங்கி இருக்கும். பட் அந்த மாத்திரை கொடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆன அப்புறம் அதே டோஸ் கொடுத்தனாக்கா இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ டாக்டர் அனுகரிச்சு நம்ம மாத்திரையோட டோஸை கம்மி பண்ணணும். சில மாத்திரைங்க ஆன்டி கோலினர்ஜிக்னு சொல்லுவாங்க. அது கொடுத்தாலும் இன்கான்டினன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஆன்டி கோலினர்ஜிக் சில இன்கான்டினன்ஸ்க்கு வைத்தியமா பண்றோம், சில இன்கான்டினன்ஸ்க்கு அதுவே காரணமா போகும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆன்டி கோலினர்ஜிக் வயசான கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டாவது காமன் சைடு எஃபெக்ட் என்னன்னாக்கா, அவங்களுக்கு டிமென்ஷியா பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஆன்டி கோலினர்ஜிக் கொடுத்தோம்னாக்கா இந்த மெமரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மெமரி எல்லாமே அந்த அசிட்டைல் கோலின் பிரெயின்ல இருக்கிறது சம்பந்தப்பட்டது தான் மெமரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஸோ ஆன்டி கோலினர்ஜிக்னா அந்த அசிட்டைல் கோலினுக்கு எதிர்த்தாப்புல பண்ற இந்த மருந்துகள். காமனா பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், இப்போ வயசானவங்க மலச்சிக்கல் வரும்போது இந்த மாதிரி யூரினரி இன்கான்டினன்ஸ் வரது ரொம்ப ரொம்ப காமன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூரின் ஏதோ ஒரு காரணத்துக்கு அதிகமாக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மாத்திரை பத்தி சொன்னோம், சில நேரத்தில் நோயினால யூரின் அதிகமாக போகும். காமனா டயபிட்டிஸ், மற்ற காரணத்தினாலேயும் யூரின் அதிகமாக போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லேடிஸ்க்கு இந்த பேசேஜ்ல இந்த ஹார்மோன் கோளாறுனால வறண்டு போயிருக்கும், வறட்சியா இருக்கும், அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. அதனாலே இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வரும். அது கம்ப்ளீட்லி ரிவர்சிபிள் மருந்து கொடுக்கறனால. ரேர்லி பாத்தீங்கன்னாக்கா அந்த லேடிஸ்க்கு அடி இறங்குறதுன்னு சொல்லுவாங்க, ப்ரோலாப்ஸ்னு சொல்லுவாங்க. யுட்ரஸ் கீழே இறங்கி இருக்கும். அது இறங்கும் போது பிளாடரையும் சேர்த்து இறக்கும் போது சிஸ்டோசீல்னு சொல்லுவாங்க. அதனால கூட இன்கான்டினன்ஸ் வரும். அது யுட்ரஸ் ஆபரேஷன் பண்ணாலோ இல்ல அதுக்கு உண்டான அந்த பெசரிலாம் வச்சாலோ அதுக்கு சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். லாஸ்டா பாத்தீங்கன்னா யூரினரி பிளாடருக்குள்ளேயே கல் இருந்தாலோ இல்ல டியூமர் இருந்தாலோ இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில காரணங்கள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரிவர்ஸ் பண்ண முடியாது, ஆனா ட்ரீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா ஓவர் ஆக்டிவ் பிளாடர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. ஆம்பளைங்களுக்கு பெரும்பாலும் வருது அது. அர்ஜ் இன்கான்டினன்ஸ் அந்த குரூப்ல வருது. அதுல பிளாடர் தன்னிச்சையாவே அதிகமா துடிக்கும். ஓவர் ஆக்டிவ் பிளாடர் சிண்ட்ரோம், OAB சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அதே போல லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா காமனா ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் வரும். எப்படின்னா அந்த பெல்விக் மசில் சொல்லுவாங்க. இந்த நிறைய பிரெக்னன்சி ஆகும்போது இந்த இடுப்பு கீழே இருக்க தசைகள்லாம் ரொம்ப பலகீனமா இருக்கும். அதனால இன்கான்டினன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னாக்கா 4 டைப் தான் சொல்லுவோம் இன்கான்டினன்ஸ்ல. ஒன்னு அர்ஜ் இன்கான்டினன்ஸ். அது எப்படின்னாக்கா இந்த டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஓவர் ஆக்டிவ் பிளாடர் சிண்ட்ரோம். எப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி இருக்கும். ஒரு நாளைக்கு 8 வாட்டிக்கு மேல யூரின் போவாங்க. அதே போல அர்ஜென்சி இருக்கும். அதாவது யூரின் போனா அடக்க முடியாது, உடனே போயாகணுன்ற சூழ்நிலை. இது ரெண்டு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா அர்ஜ் இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ். அது எப்படின்னாக்கா சாதாரணமா இருப்பாங்க, திடீர்னு சிரிக்கிறாங்க இல்ல
இல்ல வெயிட் தூக்குறாங்க, இல்ல நடக்கிறாங்க, இல்ல இரும்புறாங்க, இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களை அறியாம வந்து யூரின் வந்து வெளில வந்துடும். அது வந்து லேடிஸ்க்கு பர்டிகுலரா இந்த மசில் வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கு, இந்த பெல்விக் மசில் வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும், வெளியில சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும். மூணாவது பாத்தீங்கன்னாக்கா obstruction incontinence. அது எப்படின்னா இந்த யூரினரி பேசேஜ், பிளாடர்ல இருந்து யூரின் வெளியில வருது, யூரித்ரான்னு சொல்லுவாங்க அது பேரு. அந்த யூரித்ரால வந்து அடைப்பு ஏற்படுதுன்னா டிபிக்கலா வந்து ஆம்பளைங்களுக்கு ப்ராஸ்டேட் 60 வயசுக்கு மேலனாக்கா அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து பெருசாகும். நார்மலாவே பெருசாகும் போது அந்த பேசேஜ் அழுத்தும் போது பிளாடர் என்ன ஆகுதுனாக்கா ஃபுல் ஆயிடும், அவ்வளவு சீக்கிரம் யூரின் வராது. டிபிக்கலா என்ன சொல்லுவாங்கனாக்கா ஸ்டார்டிங் ட்ரபிள், யூரின் போகணும்னு நினைப்பாங்க, இது வரைக்கும் போயிடுவாங்க பாத்ரூம் வரைக்கும், ஆனா பாத்தீங்கன்னா யூரின் வராது, கொஞ்சம் ஸ்லோவா வரும். அப்படியே வர ஆரம்பிச்ச அப்புறம் கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முன்ன மாதிரி இருக்காது, ரொம்ப கீழே விடுற மாதிரி இருக்கும், ஃபோர்ஸா வராது யூரின். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா விட்டு விட்டு வரும், கடைசியில போய் முடிச்ச அப்புறம் ட்ரிப்ளிங் ஆயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து டிபிக்கலா வந்து ப்ராஸ்டேட்டோட சிம்டம்ஸ். இது இந்த நாலாவது டைப் பாத்தீங்கன்னாக்கா மிக்ஸ்ட், அதாவது இந்த மூணு சொன்னோம் இல்லைங்களா, அதுல எல்லாத்துலயுமே கலந்து இருக்கும். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரி பேஷனுக்கு இருக்காது, அவங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்கு அந்த பிரச்சனையும் சேர்ந்து வரும்போது மிக்ஸ்ட் இன்கான்டினன்ஸ் சொல்லணும். எப்படி டயக்னோசிஸ் பண்ணுவோம்? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஹிஸ்டரி கேட்போம், பிளாடர் டைரின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து வீட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு டைரி மெயின்டைன் பண்ணலாம். எப்ப தண்ணி குடிக்கிறீங்க, எப்ப யூரின் போறீங்க, எப்ப இந்த இன்கான்டினன்ஸ் வருது, வேற என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கு, நான் சொன்னேன் இல்லைங்களா, அர்ஜென்சி, ஃப்ரீக்வன்சி, பெயின், இதெல்லாம் இருக்குதான்னு நோட் பண்ணலாம் நீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் வந்த அப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா சிம்பிளா வந்து இந்த மோஷன் போற பேசேஜ்ல விரல் விட்டு எக்ஸாமின் பண்ணுவோம், ரெக்டல் எக்ஸாமினேஷன். அதுல வந்து இந்த ப்ராஸ்டேட் சைஸ் ஆம்பளைங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறது. லேடிஸ்க்கு வந்து வெஜைனல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம், அதுவும் விரல் விட்டு எக்ஸாமின் பண்றது. ரெக்டம் வந்து பேக் பேசேஜ் சொல்லுவோம், வெஜைனா வந்து ஃப்ரண்ட் பேசேஜ் சொல்லுவோம். மெடிக்கல் லேமன் டேர்ம் வந்து இதுதான் சொல்லுவோம். அதுல வந்து ஏதாச்சும் அப்நார்மாலிட்டி இருக்கான்னு பார்ப்போம். ரெண்டாவது பின்னாடி ஸ்பைனல் காலம் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து ஏதாச்சும் நரம்புகள் கோளாறு ஏற்பட்டா கூட இந்த மாதிரி இன்கான்டினன்ஸ் வரும். அதுக்கு டீடைல்டு நியூரலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். இந்த மசில்ஸ் பவர் செக் பண்றது, நரம்புகளோட சென்சேஷன் கரெக்டா இருக்கான்னு பார்க்கிறது, இந்த டியூனிங் ஃபோர்க் வச்சு செக் பண்றது, இந்த மாதிரி நியூரலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் பர்டிகுலரா லோவர் லிம்ஸ்க்கு, அதாவது காலுக்கு பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்கலாம் எங்க ப்ராப்ளம் சொல்லிட்டு. முக்கியமான டெஸ்ட் என்ன பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போஸ்ட் வாய்ட் ரெசிடியூ. அது எப்படின்னா என்னன்னா பிளாடரை நல்லா அடக்கி வச்சுக்க சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் வந்த அப்புறம் யூரின் போ சொல்லுவாங்க. யூரின் போன அப்புறம் ஸ்கேன் பண்ணுவாங்க. யூரின் போன அப்புறம் எவ்வளவு பாக்கி பிளாடர்ல நிக்குது, எவ்வளவு ரெசிடியூ இருக்கு. நார்மலா 100 ml குள்ள தான் இருக்கணும் வயசானவங்களுக்கு. 200 ml வரைக்கும் இருக்கலாம், அப்போ வந்து வைத்தியம் பண்ண தேவையில்லை. 200 ml மேல போச்சுனாக்கா அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணணும். ஏன் மேல போகுதுன்றது அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன். இது தவிர வந்து யூரின் டெஸ்ட் பண்ணலாம், யூரின் கல்ச்சர் பண்ணலாம், பேசிக் பிளட் டெஸ்ட், கால்சியம். சிலதுல கால்சியம் அதிகமா இருந்தா கூட யூரின் வந்து ரொம்ப அதிகமா போகும், ஹைப்பர் கால்சியமியா. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு பேசுறோம், அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ற சூழ்நிலை வருதுன்னா ஒரு ஸ்பெசிபிக் டெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம யூரோலஜி கொலீக்ஸ் எல்லாம். அது பேர் யூரோடைனமிக் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அது வந்து டீடைலா அசஸ் பண்ணுவாங்க, யூரினரி பேசேஜ், இந்த பிளாடர் கெபாசிட்டி, பிளாடர் கன்ட்ராக்ஷன், இதெல்லாமே டீடைலா அனலைஸ் பண்ணுவாங்க. அது வந்து சர்ஜரி போற பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, இந்த ரெசிடியூ வந்து 200 ml மேல போச்சுன்னா நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. எந்தெந்த கண்டிஷன்ல அந்த 200 ml மேல போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா காமனா வந்து அந்த பேசேஜ்ல யூரித்ரா அடைப்பு ஏற்பட்டதுன்னா இந்த மாதிரி வரும். டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஆம்பளைங்களுக்கு ப்ராஸ்டேட், விமனுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் சொல்லலாம். ரெண்டாவது யூரித்ரா வந்து சில நேரத்தில் அடிக்கடி ஆபரேஷன் பண்ணாலோ இல்ல அடிக்கடி டியூப் போட்டாலோ ஏதோ ஒரு ட்ராமா ஏற்பட்டுச்சுனாக்கா யூரித்ராலயே வந்து ஸ்ட்ரிக்சர்னு ஒன்று இருக்கும். அதாவது இப்படி இருக்கிற பேசேஜ் வந்து கொஞ்சம் சுருங்கிடும். அதனால கூட வந்து இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ், இந்த பிவிஆர்னு சொல்லுவாங்க, ரெசிடியூ வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தவிர பிளாடர்ல மசில் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மசில்ல பிரச்சனை இருந்தா கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும். மசில்ல வந்து ஒரு சில வியாதி இருக்கு, டைவர்டிகுலம் சொல்லுவாங்க, அதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல பிளாடர் மசில் வந்து எப்படி வேலை செய்யணும், நர்வ்ஸ் மூலமா தான் மசில் துடிக்கும். ஸோ நர்வ்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து பிளாடர் வந்து துடிக்காம போகலாம், இல்ல கான்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கலாம். அப்ப கூட வந்து இந்த ரெசிடியூ வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தவிர பாத்தீங்கன்னாக்கா மாத்திரை ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ஆன்டிகோலினர்ஜிக் சொன்ன ஒரு சில மாத்திரை, அது வந்து இந்த ஓஏபி கண்டிஷனுக்கு கொடுப்பாங்க. பட் வந்து அந்த ஆன்டிகோலினர்ஜிக் கொடுக்கறதுனாலே வந்து ஒரு வகையான இன்கான்டினன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட். ட்ரக்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த மாத்திரை வயசானவங்க சாப்பிட்டாலும் காமன் பக்க விளைவு, எல்லா பக்க விளைவுகளும் தேவையில்லை, காமனா என்னென்ன பக்க விளைவுகள் வருதுன்றது டாக்டர் நம்ம கேட்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இந்த மாதிரி பிவிஆர், இந்த போஸ்ட் வாய்ட் ரெசிடியூ அதிகமா இருக்கனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா, அதை வைத்தியம் பண்ணாம விட்டுனாக்கா ஒன்னு வந்து வலி. ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், பிளாடர் வந்து சடனா வந்து ஃபுல் ஆயிட்டே போகுது, வெளியில யூரின் வரமாட்டேங்குதுனாக்கா ரிட்டென்ஷன் சொல்லுவாங்க. அதுல வந்து பெயின் வரும். ரெண்டாவது அப்படியே வைத்தியம் பண்ணலாம், கிட்னி வந்து பாதிக்கும். ஏன்னா கிட்னில இருந்து யூரின் வெளியில வருது, அது அடைப்பு ஏற்படும் போது கிட்னி வந்து பல்ஜ் ஆயிட்டே போகும். இது வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஏன்னா யூரின் அங்க தேங்கி நிற்கும் போது அங்க இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ். ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ப்ராப்ளம் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது தவிர ஜெனரல் அட்வைஸ் நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேஷண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஓஏபி, ஓவர் ஆக்டிவ் பிளாடர் பேஷண்ட்ஸ்க்கு பிளாடர் ரீட்ரைனிங் சொல்லுவோம். அதாவது முதல்ல கொஞ்ச நாள் வந்து 3 hours ஒன்ஸ் போங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த டைம் இன்டர்வல் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொலாங் பண்ணுவோம். 3.5 hours ஆக்குறது, 4 hours ஆக்குறது, 5 hours ஆக்குறது. அப்படி வந்து பிளாடரை நம்ம வந்து சைக்காலஜிக்கலி ட்ரெயின் பண்றோம் பேசிக்கலி. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த டிமென்ஷியா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ரெகுலரா வந்து
டாய்லெட் போக சொல்லுவோம். எவ்ரி 3 hours ஒரு அலாம் வச்சு யூரின் வருதோ இல்லையோ 3 hours போயிட்டு அவங்க டாய்லெட்ல விட்டுட்டு கூட்டிட்டு வருவாங்க டிமென்ஷியா பேஷண்ட். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாக்டா தெரியாது எங்க இருக்கிறோம் என்ன பண்றோம்ன்றது தெரியாது. அட்லீஸ்ட் அந்த டாய்லெட் போனாக்கா யூரின் போகணுன்றது மட்டும் தெரியும். மற்றபடி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த யூரினரி இன்கான்டினன்ஸை நம்ம ரொம்பவே கம்மி பண்ணலாம். இப்போ லேடிஸ்க்கு ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, பெல்விக் மசில் வீக்னஸ். அதுல வந்து அந்த பெல்விக் எக்ஸசைசஸ் பண்ணோம்னாக்கா கீஜில்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, KEGEL. அது பண்ணாலே வந்து இந்த பெல்விக் மசிலோட ஸ்ட்ரென்த் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால இன்கான்டினன்ஸ் வந்து நல்லாவே கம்மியாகும். ப்ரொலாப்ஸ்க்கு ஏற்கனவே சொன்னோம் பெசரின்னு சொல்லுவாங்க, தற்காலிக ட்ரீட்மெண்ட்னாக்க பெசரின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வச்சோம்னாக்க ப்ரொலாப்ஸ் கம்மியாகும். லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் வந்து ஆப்வியஸ்லி கைனகாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிஷன்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்துறது பெட்டர்னு ஃபீல் பண்ணாங்கன்னா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது எடுக்கிறதுனால என்ன லாபம், எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும், என்ன வகை அனஸ்தீசியா கொடுக்கும், இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட பேசலாம். அது லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட். லேடிஸ்க்கு இன்னொரு கண்டிஷன் சொன்ன அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. ஏஜ் ஆகும்போது ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகும் போது அந்த யூரினரி பேசேஜ், அந்த வெஜைனா, அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்மோன் கோளாறுனால ரொம்ப சுருங்கி இருக்கும், அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சிம்பிளா ஈஸ்ட்ரோஜன் கிரீம் விற்கிறாங்க. அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணாலே வந்து இந்த இன்கான்டினன்ஸ் பிரச்சனை ரொம்ப நல்லாவே நம்ம கம்மி பண்ணலாம். அதே போல மாத்திரைகள் வந்து இந்த OAB கண்டிஷனுக்கு ஒரு வகை மாத்திரை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மிரோபெக்ரான், ஆன்டிகோலினர்ஜிக் கொடுக்கணும். வேற ப்ராஸ்டேட்டுக்கு வந்து ஆரம்ப சர்ஜரி தேவையில்லைன்ற பட்சத்தில் ஆரம்ப ஸ்டேஜில் டாம்சிலோசின் ஒரு வகை மாத்திரை இருக்கு, ஃபினஸ்ட்ரைன் ஒரு வகை மாத்திரை இருக்கு. இந்த மாத்திரை பேர் உங்களுக்கு அவசியம் இல்லை, பட் மாத்திரை இருக்குன்றதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாடர் ரெசிடியூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி 200 ml 300 ml இருக்கும்போது நம்ம கத்தீட்டர் போட வேண்டிய சூழ்நிலை வரதுக்கு முந்தின ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்னாக்கா டபுள் வாய்டிங் டெக்னிக். அதாவது ஒரு வாட்டி யூரின் போறாங்க, திருப்பி ஒரு 10 minutes கழிச்சு அங்கேயே டாய்லெட்ல வெயிட் பண்ணி இல்லை 5 minutes கழிச்சு மறுபடியும் யூரின் போக சொல்லணும். டபுள் வாய்டிங். அப்படி பண்ணும்போது அந்த ரெசிடுவல் வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதனால இன்ஃபெக்ஷன் ரேட்டை ரொம்ப நல்லாவே கம்மி பண்ணலாம். ரொம்ப கடைசி ஸ்டேஜில் இது எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப பேஷண்ட் ரொம்ப ஃப்ரைலா இருக்காங்க, ஆபரேஷனுக்கும் வந்து சூட் ஆக மாட்டாங்க அப்படின்னாக்கா தற்காலிகமாக கத்தீட்டர் போடலாம். அது ஒரு நாளைக்கு ஒரு வேலை இன்டர்மிட்டன்ட் கத்தீட்டரைசேஷன். அதாவது நல்ல ஒரு டெக்னிக். ஆப்வியஸ்லி பேஷண்ட் ஒரு ஃபேமிலியோ யாரும் போட முடியாது, ட்ரெயின்டு பர்சன் வந்து போடணும். ஏன்னா கத்தீட்டர் போடுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. யூரினரி கத்தீட்டர் ஏன்னா ஒழுங்கா போடலன்னா இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்டர்மிட்டன்ட் கத்தீட்டர் எப்படின்னாக்கா போட்டுட்டு பிளாடரை ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்துருது, அது பேர் தான் இன்டர்மிட்டன்ட். இன்னொரு வகை கத்தீட்டர் வந்து அப்படியே பர்மனண்டா போடுறது, ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் லாங் டேர்ம் கத்தீட்டர்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ சர்ஜரி, இப்போ சில பேர் வந்து சர்ஜரி வந்து விருப்பப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து சர்ஜரி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போனா அதுல நிறைய வகை இருக்கு. ஸ்லிங் ஆபரேஷன் சொல்லுவாங்க, அது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்க்கு. சில பேருக்கு இந்த போட்டாக்ஸ் போட்டாக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஸ்கின் ரொம்ப இதுவா இருக்குனாக்கா ஃபேஸ்ல எல்லாம் போட்டாக்ஸ் போடுவாங்க, ரொம்ப நம்ம அழகா ஆக்கிறதுக்காக போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இத பிளாடர் வால்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க போட்டாக்ஸ். அது வந்து இந்த OAB கண்டிஷனுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். TURPன்றது உங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கும். ப்ராஸ்டேட், ஆம்பளைங்களுக்கு ப்ராஸ்டேட் ப்ராப்ளமுக்கு வந்து TURPன்னு ஒரு ஆபரேஷன் இருக்கு. அதே போல நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும்போது டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலயும் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் ஸ்பிங்க்டர்லாம் வந்திருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்க்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். கத்தீட்டர் யாருக்கு போடும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேருக்கு போடுறதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று வந்து அக்யூட் ரிட்டென்ஷன் வரும்போதே பார்த்தீங்கன்னா பிளாடர்ல ஒரு 800 ml 1 லிட்டரோ இருக்கும். அப்போ வந்து வலினால துடிப்பாங்க, அவங்களுக்கு கத்தீட்டர் போடுறது கம்பல்சரியா போடுறாங்க. அப்போ இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பெருசாகும். ரெண்டாவது அடைப்புனால கிட்னி ரொம்ப பெருசாயிடுது, ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர். இந்த கிரியாட்டின் லெவல் மேலே போயிட்டே இருக்கு, EGFR கம்மி ஆகிட்டே இருக்குன்னா கிட்னி ஃபெயிலியர் அர்த்தம். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு கத்தீட்டர் போடும்போது கிட்னி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே தற்காலிகம் தான். அண்டர்லைங் ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ணுறோம்னா கத்தீட்டர் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ தற்காலிகமாக வேற எதுக்கு போடுவோம்னா பேஷண்ட் வேற ஏதோ ப்ராப்ளம் மல்டி ஆர்கன் ஃபெயிலியரோட வருவாங்க. இப்போ வயசானவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கலாம், நிமோனியா இருக்கலாம், கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரோக் கூட வந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆர்கன் ப்ராப்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூரின் அவுட்புட்டை மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கொடுக்குற மருந்தெல்லாம் கரெக்டாக இருக்கா, யூரின் அவுட்புட் ரொம்ப முக்கியமானது. இந்த அதுவும் ICUல இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யூரின் அவுட்புட் ரொம்ப முக்கியம். எவ்வளோ அவுட்புட் வந்திருக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும் உள்ள. அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷனுக்காக வந்து டெம்பரரியா வந்து கத்திட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் ட்ரை பண்ணிட்டோம், அவங்களுக்கு வந்து எதுவுமே செட் ஆகல, கத்தீட்டர் தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு லாங் டேர்ம் கத்தீட்டர் போடலாம். ஒரு வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு கத்தீட்டர் தேவை அப்படின்னாக்கா யூசுவலா யூரின் பேசேஜ்ல போடுறதுக்கு பதிலாக பிளாடர்லேயே டைரக்டா ஒன்று போடலாம். அது பேர் SPC, சூப்ராபியூபிக் சிஸ்டாஸ்டமி. அது வந்து டைரக்டா வந்து சூப்ராபியூபிக் கத்தீட்டர்னு சொல்லுவாங்க. அது நம்ம போட்டு அவங்களுக்கு அது லாஸ்ட் ஸ்டேஜா பண்ணிக்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து கத்தீட்டர் இல்லாம எப்படி வேற என்னென்ன டிப்ஸ் இருக்கு மேனேஜ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சிம்பிளா சொல்லணும்னாக்கா இந்த ஏற்கனவே பேசின அந்த ரிவர்சிபிள் காசஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணி ட்ரீட் பண்ணணும். ரெண்டாவது பெட் சைட்ல டாய்லெட் வரைக்கும் நடந்து போனா அதுக்குள்ள யூரின் வந்துருதுன்னா பெட் பக்கத்திலே வந்து ஒரு கமோடோ யூரினலோ வைக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நைட் போடுற ட்ரெஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ், அதாவது இந்த ட்ரெஸ் வந்து கைட்டி போடுற நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க, வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால சிம்பிள் ட்ரெஸ்னாக்கா ஈஸியா யூரின் போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த டிமென்ஷியா பேஷண்ட்ஸ்க்கு ஏற்கனவே சொன்னோம், அவங்க வந்து ட்ரெயின் பண்றது எவ்ரி 3 hours 4 hours கம்பல்சரியா அலாம் வச்சு டாய்லெட்ல விட்டு வர்றதுன்றது அது ஒரு வகையான யூஸ்ஃபுல்லான ஒரு பிஹேவியரல் தெரப்பி. அது பேட்ஸ் வைக்கலாம். சில பேருக்கு வந்து லேடிஸ்க்கு
வந்து பேட்ஸ் வைக்கலாம். மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்வீன் கத்தீட்டர் இருக்கு. அதாவது கத்தீட்டர் உள்ள போகாது பெனிஸ் சொல்லிட்டு அதுல வந்து ஒரு காண்டம் மாதிரி கனெக்ட் பண்ணி காண்டம் கீழே வந்து ஒரு டியூப் கனெக்ட் பண்ணிடுவாங்க. எப்போ யூரின் போனாலும் வந்து லீக் ஆகாது, மேல படாது, அந்த இதுல பேக்ல கலெக்ட் ஆயிடும். பிரச்சனை நைட்ல தான் அதிகமா இருக்குனாக்கா பகல்ல அது தேவைப்படாது. ஸோ பகல்ல அது போடும்போது சில நேரத்துல சிக்கல் வரும், நடக்கும்போது தடுக்கி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பேலன்ஸ் நம்ம பார்க்கணும். படுத்த படுக்கையா இருக்காங்க, லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னும் போது ரிஸ்க்ஸ் இருக்கு, இன்ஃபெக்ஷன், ப்ளீடிங்லாம் இருக்கு. இந்த மாதிரி காண்டம் கத்தீட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குன்ற பட்சத்தில் அதுவும் போடலாம். அது எல்லாமே அந்த பிளாடரோட ரெசிடியூ எவ்வளவு இருக்குன்னு பார்த்து தான். சில பேருக்கு பிளாடர் ரொம்ப ஃபுல்லா இருக்கு, 300 ml இருக்கு, 400 ml இருக்குன்னா காண்டம் கத்தீட்டர் வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது வந்து உள்ள போறது இல்லை, வெளியில இருந்து தான் கலெக்ட் பண்றதுனால அவங்களுக்கு வந்து கத்தீட்டர் போடுற மாதிரி சிச்சுவேஷன் தான் வரும். இது வரைக்கும் நீங்க யூரினரி இன்கான்டினன்ஸ் பத்தி நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, சொன்ன விஷயம் எல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தாக்கா எனக்கு இமெயில் அனுப்பலாம், இல்லைன்னா உங்களுக்கு நேரடியாக வந்து பார்க்கணும்னாக்கா என்னோட கீழே நம்பர் இருக்கு, அதில் நீங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.